வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் இந்த நேரம் உங்களை வரவேற்கிறேன். நீங்க யார் இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாய் இடத்தில் பார்க்கும்படியாய் எங்களோடு இணைந்தவராய் இடத்தில் இருக்கிறீர்களோ, அல்லது நீங்க சில நாட்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவராய் இடத்தில் இருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன், அல்லது புது மக்களுக்கு மீண்டுமாய் இந்த இடத்தில் கற்றுக் கொடுக்க இந்த இடத்தில் விரும்புகிறேன். யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட்டதாய் இடத்தில் இருக்கிறது. ஆம், வாரத்தினுடைய 7 நாட்களும் யூனிவர்சல் ஆலயமானது திறந்திருக்கிறது. இலவச ஆலோசனைகளுக்கு, ஜபங்களுக்கும், தேவனுடைய வார்த்தையின் வழிநடத்துதலை மக்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நேரம் கூட ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் கூட நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான ஆலோசனைகளை கொடுக்க, தேவனுடைய வார்த்தையினாலே வழிநடத்துதலை நீங்கள் இதில் பெற்றுக்கொள்ள, மேலும் உங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்து கொள்ளக்கூடும். மிக நிச்சயமாய் நாங்கள் ஆவிக்குரிய விதத்திலே உங்களுக்கு உதவியானதை செய்ய தயாராக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயம் திறந்ததாய் நாங்கள் எந்த செயலானது இது செய்து கொண்டிருக்கிறோம். யூனிவர்சல் ஆலயத்தினுடைய அட்டவணையானது இந்த என்ன, திங்கட்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை வரை, அதாவது வாரத்தினுடைய 7 நாட்களும் ஆலயம் எந்த நோக்கங்களிலே திறந்து மக்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதாய் நாங்கள் எங்கள் வேலைகளை செய்கிறோம். இந்த அட்டவணையை பாருங்கள் இப்பொழுதே. யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும், உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த, உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும், உங்கள் அன்பின் வாழ்க்கை, திருமண ஆசீர்வாதத்துக்காகவும், உங்கள் குடும்ப சமாதானம், சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு, ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384-638-738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. சரியாக நீங்க பார்த்த இந்த வரிசையில தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கான பகுதியிலே நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கான வழி நடத்துதலை பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்க ஒருவேளை இடத்தில் நினைக்கலாம், அப்பொழுது திங்கட்கிழமை நான் வியாதி உள்ளவனா இடத்தில் வந்தா எனக்காக ஜெபிக்க மாட்டீங்களா, எனக்காக உதவி செய்ய மாட்டீங்களா? மிக நிச்சயமாய் எல்லா நாட்களும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் தேவனுடைய வார்த்தையின் வழிகளிலே நாங்கள் உதவியானது செய்கிறோம். ஆனால் ஒரு நோக்கத்திலே, திங்கட்கிழமை பொருளாதாரத்திற்காய், செவ்வாய்க்கிழமை குணமாக்குதலுக்காய், புதன்கிழமை பரிசுத்த வேதகம பாடத்திற்காய் நாம் தேவனுடைய வழி நடத்துதலை மக்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராயத்தில் இருக்கிறோம். இந்த நேரம் நீங்க இந்த நாள் சாட்சிகள் இடத்துல பார்க்கறதுக்கு முன்பாக, நீங்க யார் பிரச்சனைகள் இடத்துல கடந்து செல்றீங்களோ, அல்லது உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய தோள்கள் மீதாக மிகப்பெரிய பாரமான ஒன்றாய் இருப்பதை போல பார்க்கிறவராயத்தில் இருக்கிறீர்களோ, நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, பிரச்சனைகள் உண்மையாக இடத்துல பிரச்சனையானது கிடையாது. அந்த பிரச்சனையானது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நமக்காக கொடுக்கப்படுகிற வாய்ப்பு. மக்களே, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கடினங்கள், நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற போராட்டங்கள் உண்மையில நாம் இந்த இடத்துல அழிக்கப்படுவதோ, அல்லது இந்த இடத்துல நாம் அந்த பிரச்சனையினால் இந்த இடத்துல மூழ்கடிக்கப்படுவதோ தேவனுடைய விருப்பமானது கிடையாது. தேவனுடைய மிகப்பெரிய விருப்பமானது அப்படியான சூழ்நிலைகளிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படும் பொழுது, தேவனுடைய பலனான கரம் நம்முடைய வாழ்க்கை மீது வெளிப்படுத்தப்படும் பொழுது, அந்த பலனான கரத்தினாலே தேவன் நாமம் மகிமைப்படும்படியான சாட்சியாய்
நாம் இருப்பதே. நான் என்ன பேசுறனோ இதை நீங்க இடத்துல புரிந்து கொள்ளும்படியாக இந்த ஒரு சிறு வீடியோவானது இடத்துல பாருங்க. தொடர்ந்து நான் உங்களோட இடத்தில் பேசுகிறேன். வாழ்க்கையில் சில தருணங்கள் கர்த்தர் பலமான காற்றை தடுப்பதில்லை, ஆனால் பாறையின் மீது உங்கள் கால்களை இறுக பற்றியிருக்கும்படி செய்கிறார். சில தருணங்கள் அவர் கடல் கொந்தளிப்பை நிறுத்துவதில்லை, ஆனால் உங்களோடு படகில் பிரயாணிக்கிறார், படகு மூழ்காதபடி. சில நேரங்களில் உங்களுடைய சுமைகள் இன்னும் அதிகரிக்க அவர் அனுமதிக்கிறார், ஆனால் உங்கள் கரங்களை பலப்படுத்துகிறார். உங்களின் வழிபாதையிலே அவர் உங்களுக்காய் காண்பிக்கிறார். இந்த நாள் முழுதும் நீங்கள் கடந்து சென்றது அவசியமான ஒன்று. நாளை வரப்போகிற காரியத்துக்கு நீங்கள் பலமா இருக்கும்படி, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும்படி என்று. போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லை, முயற்சி இல்லாமல் பலன் இல்லை. பிற்பாடு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் உங்கள் ஒவ்வொரு அடியிலும் தேவன் உங்களை பாதுகாத்தார் என்று. அது நிமித்தம் நீங்கள் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். தேவன் உங்கள் விசுவாசத்தின் அளவு எப்படியோ அப்படியே. நீங்க பார்த்த பிரகாரம் தான் நம்முடைய பலனுக்கு தாண்டினதாய் தேவன் எந்த சூழ்நிலைகளையும் நாம் சந்திக்க அனுமதிப்பது கிடையாது. நீங்க இடத்துல தெரிந்து கொள்ள முடியாது. கொரிந்தியர் என்ற புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாய் இடத்தில் தேவனுடைய வார்த்தை பேசுகிறது. நம்முடைய பலனுக்கு, நம்முடைய திராணிக்கு தாண்டினதாய் தேவன் நாம் எந்த சூழ்நிலையும் இடத்தில் கடந்து போக அனுமதிப்பதில்லை. நாம் ஒரு சூழ்நிலை கடந்து போறோம்னா அந்த சூழ்நிலையில் தேவன் நமக்கு உதவியானதை செய்கிறவராய் இடத்துல இருக்கிறார். நாம பிரச்சனைகளை சந்திக்காதபடி தேவன் தடுப்பதில்லை, ஆனா அந்த பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கான வழியை தேவன் காண்பிக்கிறவரா இருக்கார். நாம இடத்துல ஒரு சூழ்நிலையானது சந்திக்கக்கூடியவராய், வலியானதை சந்திக்கிறவராய் கடந்து செல்லும் பொழுது தேவனோடு நாம் நம் வாழ்க்கை இணைத்தவராய் இருக்கிற பட்சத்துல தேவனுடைய உதவியானதை மிக நிச்சயம் பார்க்கிறவராய் இருக்கிறோம். சரியா, இந்த சாட்சியை நீங்க பார்க்கிற போதுதான் இந்த நபர் தன்னுடைய விசுவாசத்தை முதலாவது தன்னுடைய தாயாருக்காக இந்த இடத்துல பயன்படுத்தினார். அதன் பிற்பாடு இங்க புரிஞ்சுக்கிட்ட, என்னுடைய தாயாருக்கு மட்டுமல்ல, முதலாவது உதவி எனக்கு தேவைப்படுகிறது. ஆம், அவர் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்ட, இந்த உதவி எனக்கு அவசியமானதா இருக்கு. இந்த உதவி இவர் பெற்றார். இவர் பெற்ற உதவியின் மூலமாய் தன்னுடைய தாயாருக்கு உதவி செய்தார். இன்று இவர்களுடைய வாழ்க்கை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கான சாட்சியா இடத்துல இருக்கு. இந்த நபருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது கவனிங்க, இவர் என்ன சூழ்நிலையானதெல்லாம் கடந்து சென்றார், இவர் எப்படியான வலிகளை, வேதனைகளை, கடினங்களை இடத்துல கடந்து சென்றார், இவருடைய போராட்டம் என்னவாக இடத்தில் இருந்தது, இந்த போராட்டத்தை எப்படியா இடத்தில் ஜெயித்தார். சற்று நேரத்துக்குள்ள நான் சொன்னது போலதான் நம்ம சூழ்நிலைகளை கடந்து செல்ல, நம்முடைய போராட்டங்களை கடந்து செல்ல தேவன் அனுமதிப்பார். ஆம், தேவன் அனுமதிப்பார். ஆனா அந்த சூழ்நிலையிலே தேவன் நம்மோடு இருந்து அதை ஜெயிப்பதற்கான வழியும் கொடுப்பார். இந்த நபருக்கு தேவன் அதை செய்தார். நீங்களே அதை பார்க்க முடியாது. இந்த சாட்சியை கவனமாய் பாருங்கள். நீங்க பார்க்குற இந்த பெண் என்னுடைய அம்மா. 26 வருஷமா ஒரு வியாதி எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு சின்ன நகரத்துலேருந்து வந்தோம். அந்த நகரத்தில் நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. மருத்துவமனையெல்லாம் சரியான வசதி இல்லைங்க. அதனால் பிரேசிலாவுக்கு வந்தோம். அந்த சிகிச்சை எடுக்கிறதுக்காக சிகிச்சையில் கண்டுபிடித்தது என்னுடைய தாய்க்கு ஒரு பெரிய ஒரு நோய் இருக்குதா. அந்த நோய்க்காக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிலைமை சரியாயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நிலைமை மோசமாக ஆரம்பிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக கையினுடைய உணர்ச்சி கீழே விழ ஆரம்பிச்சிது. அவங்களுடைய உடம்பில் அதிகமான சோர்வு வந்தது. மருத்துவர்கிட்ட கேட்டால் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் இதை கண்டுபிடிக்கணுன்னா இவங்க மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இந்த நேரத்தில் நான் நிறைய கடனாக இருந்தேன். நிறைய கடன் இருந்தது எனக்கு. இது என்னுடைய மனசும் கவலையாக இருந்தது. பண வாழ்க்கையிலையும் சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, நிறைய கடன். இந்த தவிப்பில் நான் ஏதாவது பண்ணி இது வேகமாக சரி செய்யணும்னு நினச்சேன். ஏதாவது பண்ணணும், என்னுடைய பண வாழ்க்கை வளரணும், எங்கள் அம்மா குணமாக்கம் படணும். நான் ஒரு மந்திரவாதிகிட்ட போனேன். அவர்கிட்ட கேட்டேன், நான் என்ன பண்ணணும். அவர் சொன்னார், இங்கே பாரு, எனக்கு ஒரு தங்கம் நெக்லஸ் நீ வாங்கி தரணும், இந்த தங்க நெக்லஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னார். அதோடைய அளவு எல்லாமே எனக்கு சொல்லிட்டேன். சரியா, அது 84,000க்கும் மேலே இருக்கும். இதை எப்படியாவது பண்ணி நான் வாங்கிடணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு குணமாக்குதல் தேவை.
என்னுடைய பண வாழ்க்கையில் மாற்றம் தேவை. நான் கடனை கேட்க ஆரம்பித்தேன். கடனை கொடுத்தாங்க. அந்த கடனை கொடுத்த பிற்பாடு நான் அதே சங்கலத்தை வாங்கி அதை அவங்களுக்காக கொடுத்துட்டேன். பிற்பாடு அந்த கடன் எனக்கு இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு நாளும் என்னுடைய தாய் வந்து ரொம்ப மோசமானாங்க. அதை பண்ணி கூட என்னுடைய அம்மா மோசமாக ஆரம்பித்தாங்க. கண்ணுடைய பார்வை இழந்தாங்க. உடல்நிலையில் ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சது. ஒரு நிமிஷமும் என்னுடைய தாய் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகப்பட்டாங்க. எனக்கு கூட என்னுடைய மனசு சரியில்லை அப்போது. ஏன்னா சரியாக 7 முறை நான் அந்த மந்திரத்தை அவரோட செய்வேன். பிற்பாடு நான் வீட்டுக்கு வந்து என்னுடைய நிலைமை அதே மாதிரி தான் இருக்கும். நிலைமை மோசம் அதிகமாகச்சு. மன அழுத்தம் அதிகமாக ஆரம்பிச்சுது. என்னால் ஒரு நாள் கூட தூங்கக்கூட முடியாது. இந்த போராட்டத்தில் நான் ஆலயத்தை அப்போ தான் கண்டுபிடித்தேன். ஒருத்தர் என்னை ஆலயத்துக்கு கூப்பிட்டார். வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபத்துக்காக போனேன். அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் ஒரு வித்தியாசமான விஷயம் என் வாழ்க்கையில் ஏற்பட்டது. என்னால் தூங்கக்கூட முடியாது. அந்த ஜெபத்தை முடிச்சு வந்த பிற்பாடு இரவு நல்லா தூங்கினேன். என்னால் சரியாக தூங்க முடிஞ்சுது. நான் அப்போ நினச்சேன், இல்லை எனக்கு இந்த இடத்துல ஏதோ இருக்குது, நான் திரும்பி வரணும் அப்படின்னு நினச்சேன். திரும்பி போனேன். ஆனால் உண்மையாகவே யாருக்கு அதிகமாக தேவைன்னா எனக்கு தான் அதிகமாக தேவையாக இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சுது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பிற்பாடு தான் தெரிஞ்சுது எனக்கு தான் அந்த மாற்றம் ரொம்ப அதிகமாக தேவை அப்படின்னு. என்ன தான் நான் முதல் விடுதலை ஆக்கிக்கணும். எனக்கு தான் தேவன் தேவை. எனக்கு தான் ஆண்டவர் அவர் மூலமாக அவருடைய ஆவியை கொடுத்து என்னை நிரப்பணும். அதுக்கப்புறம் தான் கூட்டத்தில் கலந்த பிற்பாடு தான் எனக்கான அந்த யோசனை வந்தது, நான் பரிசுத்த ஆவியை பெறணும். அந்த பரிசுத்த ஆவியை தேடும் போது தான் என்னுடைய வாழ்க்கை படிப்படியாக முன்னேற ஆரம்பிச்சது. இதை நான் பார்த்தேன். பரிசுத்த ஆவி என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது மட்டும்தான் என் வாழ்க்கையில் மாறம் ஏற்பட்டுச்சு. நான் பரிசுத்த ஆவியை பெறும்போது அந்த ஆவியினுடைய பலத்தை பெற்றேன். அதை பெறும்போது என்னால் இப்போது விலக்கி கூட சொல்ல முடியல நான் எப்படி அதை உணர்ந்தேன் அப்படின்றது. அந்த சந்தோஷம் எனக்கு மிக தைரியத்தை, உறுதியை கொடுத்தது. தேவனுடைய வார்த்தை உயிரோடு இருக்கிறதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை முழுமையாக வித்தியாசமாக ஆகப்பட்டுச்சு. எனக்குள்ளே இருந்த அந்த சோகம் அது மறைந்து அது சந்தோஷமாக மாறுச்சு. அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே என்னுடைய தாயினுடைய நிலைமை ரொம்ப அதிகமாக மோசமாச்சு. பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு தான் தெரிஞ்சுது எங்கள் அம்மாவுக்கு ஒரு கேன்சர் இருந்தது. அந்த கேன்சர் வந்து அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்பில் ஒட்டி இருந்தது. அவங்க அந்த நேரம் அந்த ஹாஸ்பிட்டலில் எழுந்து கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு நான் நினச்சேன் என்னுடைய அம்மா சீக்கிரமாக இறந்துருவாங்கன்னு. பாரு, என் மருத்துவர் வந்து சொன்னார், பாரு உங்கள் அம்மாவால் இனிமேலும் இருக்க முடியாது. அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப உடல்நலம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பலவீனமாக இருக்குது. நல்லது அவங்கள நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறது. இங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க. பிற்பாடு இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களுடைய உயிர் அங்கேயே போகலாம் அப்படி தான் சொன்னாங்க. எனக்குள்ளே ஒரு எதிர்ப்பு இருந்தது. இதை கேட்ட உடனே எனக்குள்ளே எதிர்ப்பு இருந்தது. இல்லை, நான் இதை ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு இது தேவையில்லை. என்னுடைய அம்மாவை நான் இந்த நிலைமையில் பார்க்க விரும்பலை. இந்த நிலைமையை பார்க்கும்போது என்னால் இந்த நிலைமையில் எங்கள் அம்மாவை இப்படியா பார்க்க என்னால் முடியல. ஆனால் எனக்குள்ளே பரிசுத்த ஆவி சொன்னார், விசுவாசமாக இரு. நான் சொன்னேன், ஓகே, நான் விசுவாசத்தோடு போகிறேன். நான் சரியாக அந்த நேரம் ஹாஸ்பிட்டலை விட்டு ஆலயத்துக்கு போனேன். நான் ஆலயத்துக்கு போன பிற்பாடு அங்கே பாஸ்டரை பார்த்தேன். பிற்பாடு அவர்கிட்ட என்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னேன். அதுக்கு பிற்பாடு அவர் என்கிட்ட இந்த பொருத்தனையை பற்றி சொன்னார். பொருத்தனையை எப்படி நான் செய்யணும், என்ன தியாகத்தை நான் செய்யணும், எப்படி இந்த நிலைமை மாறும், அதை எனக்காக தெளிவாக அவர் சொன்னார். அந்த நேரம் நான் முடிவெடுத்தேன், இல்லை நான் பீடத்துக்கு தான் போகணும். இதுதான் வழி, நான் இதை தான் செய்யணும். என் வாழ்க்கை மாறுது, என் நிலைமை மாறுது. என்கிட்ட முன்னாடி பரிசுத்த ஆவி இல்லை, இப்போ என்கிட்ட பரிசுத்த ஆவி இருக்குது. நான் பரிசுத்த ஆவியோடு நான் முன்னோக்கி இந்த பீடத்தில் ஏறப்போகிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா இந்த மாற்றத்தை
அவர் எனக்கு தர முடியும்னா நான் நோக்கி போகிறேன். நான் எல்லாத்தையும் எடுத்தேன், முழுமையாக என் வாழ்க்கை முழுயோடு நான் கொண்டு போனேன். பிற்பாடு சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய விருப்பம் நடக்கட்டும். அங்கே அதுக்கப்புறமா நான் கவலைப்படலை. இல்லை, எங்கள் அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா சரி, இல்லைனா இறந்தாங்களும் சரி, எனக்கு அந்த கவலை இல்லை. அந்த நேரம் எனக்கு என் நினைத்தது எல்லாமே நான் என்னுடைய முழுமையானதை தேவனிடத்தில் கொடுக்கணும். எங்கள் அம்மா நாங்கள் ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரி இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இறந்த மாதிரி தான் இருந்தாங்க. நீங்கள் பாருங்கங்க, இறந்துட்டாங்க தான் நீங்கள் நினைக்கிறீங்க. எங்கள் அம்மா இறக்கலை, எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்க. ரொம்ப நன்றி என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய குணமாக்குதலுக்காக. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன். நான் ரொம்பவே அதிகமாக தேவனுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கேன். என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய மகனுக்காக, எங்களுடைய குணமாக்குதலுக்காக. மருத்துவர் சொன்னார், என்னுடைய அம்மா வெறும் ஒரு 5 நாள் மட்டும்தான் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க, என்னுடைய அம்மா அந்த நிலைமையிலேருந்து வெளியே வந்து இதோ உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. இது சந்தோஷம். எங்கள் அம்மா அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே வரும்போது நடந்து வந்தாங்க முழு பலத்தோடு. அங்கே சாப்பிடக்கூட முடியாதுன்னு சொன்னாங்க. பிற்பாடு எங்கள் அம்மா நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க, எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. பிற்பாடு இன்றைக்கி அவங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்ன செய்ய முடியாதோ அவங்க எல்லாவற்றையும் செய்ய முடியும். இப்போது அவங்களால எல்லாத்தையும் சாப்பிட முடியும். அவங்க எதையும் சிகிச்சை பெறணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே படிப்படியாக நிலைமை மாற ஆரம்பிச்சது, சரியாக ஆரம்பிச்சது. இந்த கேன்சர் எல்லாமே அவங்க உடம்பை ஒட்டிட்டு இருந்த எல்லாமே விலகி போச்சு. ரொம்ப நன்றி என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய குணமாக்குதலுக்காக. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன். நான் ரொம்பவே அதிகமாக தேவனுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கேன். என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய மகனுக்காக, எங்களுடைய குணமாக்குதலுக்காக. இன்றைக்கி என்கிட்ட எல்லாமே இருக்குது. முதலாக பரிசுத்தாவி மூலமாக தான் என்னால் அடைய வேண்டியதை அடைய முடிஞ்சது. நான் வெறும் என்னுடைய அம்மா மட்டும் நான் மீண்டுமாக கொண்டு வரல, என்னுடைய வாழ்க்கையும் கொண்டு வந்தேன், பரிசுத்தாவியும் கொண்டு வந்தேன். அவர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கார். பீடம் என்னுடைய தியாகத்தை மறுதளிக்கலை, ஆனால் அதுக்கு மாறாக என் தியாகத்தை ஏற்றுக்கொண்டு. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9386387738. நன்றி. சரியாக நான் என்ன பேசினேனோ நீங்க இந்த நபருடைய சாட்சியிலே அதை ஒப்பிட்டு பார்த்திருக்கலாம். தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்டது போல 2 கொரிந்தியர் 12:9 நம்முடைய திராணிக்கு தாண்டினதாய், இன்னொரு வார்த்தையில நம்முடைய பலனுக்கு தாண்டினதாய் நாம் எந்த சூழலையும் சந்திக்க தேவன் அனுமதிப்பதில்லை. இந்த நபர் சாட்சியில நீங்க கேட்டது போல பிரச்சனையை சந்தித்தார். தன்னுடைய தாய் ஏறக்குறைய மரணத்தை சந்திக்கிறதை இந்த இடத்தில் கண்டார். இவர் இந்த இடத்துல பார்த்தபொழுது அவங்களுடைய அம்மா இறந்தது போல இந்த இடத்துல இருந்தாங்க. ஏன்னா அதுதான் சரியா நீங்க பார்த்தது போல அந்த தாயாருடைய நிலைமையானதா இந்த இடத்துல இருந்தது. ஆனா சாட்சியினுடைய முடிவிலே இந்த தாயார் எப்படியாக தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியா இருக்கிறார். நீங்க பார்த்தீங்களா? தேவன் இதை உங்க வாழ்க்கைக்கும் செய்ய விரும்புறார். இதுதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கை மீதும் அவருடைய வல்லமையானதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பான் திட்டமானதை இந்த இடத்தில் வைத்திருக்கிறார். யூனிவர்சல் ஆலயம் வெறும் இந்த நாட்டில் மட்டுமல்ல, பல நாடுகளிலே பல மக்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் தேவனுடைய வார்த்தையினாலே மக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறவராய் இருக்கிறாங்க. இதை இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையின் தேவன் செய்ய விரும்புகிறார். ஆனா கேள்வி, அவருக்கு நீங்கள் அனுமதியானதை தர தயாரா இருக்கிறீர்களா? இந்த நபர் தன்னுடைய பிரச்சனையிலே தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், தேவன் அதை எப்படியாய் செய்ய விரும்புகிறார், அவர் அனுமதித்தார். இவருடைய விசுவாசம் தேவன் மீது வெளிப்படுத்தப்பட்ட பொழுது இவர் சொன்ன ஒரு வார்த்தை இந்த இடத்துல படிச்சீங்களா? என்னுடைய விசுவாசம் குறித்து தேவனுக்கு நிரூபிக்கப்பட்டதா இருக்கும். என்னுடைய தாயார் அந்த புற்றுநோயிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இந்த இடத்துல வரலாம் அல்லது இறந்து போலாம். 2 ஏற்றுக்க தயாரா இருக்கு. ஆனா தேவனை உங்களுடைய சித்தமானது நிறைவேறட்டும். தேவன் இந்த தாயாரை குணமாக்கினார், விடுதலையாக்கினார். இன்று அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும்படியாக தேவன் இதை உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். இந்த நபருக்கு மட்டுமல்ல, நீங்க பார்க்க போகிற இன்னொரு சாட்சியும் அதுதான். இந்த நபர் எப்படியாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். இவர் மட்டுமல்ல, இவருடைய முழு குடும்பமும் இந்த நாள் எப்படியாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இந்த நபருடைய வாழ்க்கையின் மாற்றம் எங்கு தொடங்கியது,
எப்படியான மாற்றம் ஆரம்பிக்க தேவன் இந்த இடத்தில் என்ன வார்த்தை இந்த இடத்தில் கொடுத்தார், இவருடைய சாட்சியிலிருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. என் பெயர் Isli Kramangro. Before coming யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் குடிப்பேன், கெட்ட நண்பர்களோடு நான் சுற்றுவேன், to follow bad company, இரவு நேரம் கடந்து வெளியே செல்வேன், come home late in the nights. இரவு நேரம் கடந்து வீட்டுக்கு வருவேன், My parents பெற்றோரை எதிர்த்து நின்றேன். had a lot of anger. எனக்கு முன்கோபம் அதிகமாக இருந்தது. என்னுடைய அம்மா ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா I would go from A to Z very ஆல இருந்து அக்கு வரை listen to anything that she would எல்லாமே சொல்லுவேன். I would become அவங்க சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். எல்லா நேரம் நான் ரொம்ப கோபமா இருப்பேன். I didn't know that there was a way out. இது எனக்கு தவறாவே தெரியல. எனக்கு இது சகஜமா தான் இருந்தது. For me, I was எனக்குள்ளாக நான் இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய மகள் 4 வருஷமா கடுமையான தலைவலியை கடந்து சென்றா. அவ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிற்பாடும் போறதுக்கு முன்னாடியும் மாத்திரை மருந்து போடுவா. அந்த மாத்திரையை பயன்படுத்துறதுனால அவளுக்கு அதிகப்படியான தூக்கமானது வரும். அந்த மாத்திரையை தொடர்ந்து பயன்படுத்தினா ஒரு ப்ரோக்ராமுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அதன் மூலமா நான் அவளை ஆலயத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். எங்க அம்மா என்கிட்ட என்னோட யூனிவர்சல் ஆலயத்துக்கு வா சொல்லி என்னை வரவேற்றாங்க. Universal Church. எப்போ அவங்க போகும்போதெல்லாம் என்ன அவங்க கூடவே கூட்டிட்டு போயிடுவாங்க. நான் அவங்க கூட தான் எல்லா நேரம் ஆலயத்துக்கு போவேன். ஆலயத்தில் நடக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா பாஸ்டர் அங்கே என்ன சொல்றாரு எனக்கு முதல்ல புரியல. என்னால் அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியல. நான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தாலும் ஒரு கால் உள்ளேயும் ஒரு கால் வெளியும் வைக்கிறவனா தான் இருந்தேன். இப்படிதான் ரொம்ப காலமா எனக்கு போயிட்டு இருந்தது. நான் முடிவெடுக்க முடியாம தான் இருந்தேன். போதகர் சொல்ற எதுவுமே எனக்கு புரியாம இருந்தது. நான் ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் கூட அவர் சொல்ற வார்த்தை ஒரு காது வழியா இன்னொரு காது வழியா வெளியே போயிடும். எதையுமே நான் புரிஞ்சுக்க மாட்டேன். போதகர் சொல்ற எதையுமே எனக்கு தான் அப்படி நான் எனக்குள்ள அந்த வார்த்தைகளை கொண்டு போகவே இல்லை. ஒரு நேரம் வந்தது, நான் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டேன், பாதிக்கப்பட்டேன். எந்த அளவுக்கு அப்படின்னா இரவு நேரங்களில் பிசாசு என் கூட என் பக்கத்தில் தூங்குற மாதிரி எனக்கு இருக்கும். அதனுடைய நகைக்கீரர்கள் என் கழுத்தில் ஒரு பக்கம், அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கும். என்னால் இரவு நேரங்களில் தூங்க முடியாது. தூக்கம் இல்லாத இரவுகள் அநேகம் எனக்கு இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப இது ஒரு ஏமாற்றத்துக்குரிய ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு தருணம் தான் ஆவிக்குரிய இந்த தாக்குதல், தூக்கம் இல்லாத இரவுகள், எனக்குள்ள இருக்கிற முன்கோபம், இந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலையில நான் சொன்னேன், இல்லை இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் நான் இருக்கக்கூடாது. விசுவாசம் முழுமை அடையணும்னு தீர்மானிச்சேன். விடுதலைக்காக நான் போராடினேன். தொடர் சங்கிலி ஜெபங்கள் நான் கலந்துக்கிட்டேன். சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டேன். இது எல்லாமே நான் செய்தேன் என்னுடைய விடுதலைக்காக. நான் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா ஆவிக்குரிய பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை பெறணுன்றதுக்காக நான் எல்லாமே செய்தேன். ஒவ்வொரு புதன்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்து தொடர் சங்கிலி ஜெபத்தை செய்கிற தீர்மானத்தோட ஒரு தடவை கூட நான் இந்த நாட்கள் தவற விட்டது கிடையாது. இல்லை, நான் உண்மை தன்மையா வந்தேன். ஏன்னா இதுதான் எனக்குள்ளாக தேவை, மாற்றம். நான் முன்னோக்கி செல்ல தீர்மானிச்சேன். அதுல உறுதியா இருந்தேன். அப்படி தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு வந்துட்டே இருக்கிற சமயம், இனிமேல நான் ஆலயத்துக்குள்ள ஒரு கால் வைக்கிறவனா, ஆலயத்துக்கு வெளியில ஒரு கால் வைக்கிறவனா இல்லை. 2 கால்களும் ஆலயத்துக்குள்ளாக இருந்தது. நான் பீடத்தின் மேல பல சிறப்பு நிகழ்ச்சியை செஞ்சிருக்கேன். பல தொடர் சங்கிலி ஜெபங்களை செஞ்சிருக்கேன். நான் ஒரு பொழுதும் சோர்வடையல. தொடர் சங்கிலி ஜெபங்கள் செய்த பிற்பாடு, சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட பிற்பாடு எனக்குள்ளாக நான் மாற்றங்களை பார்த்தேன். நான் எனக்குள்ளாக கவனிச்ச முதல் மாற்றம் ஆவிக்குரிய விடுதலை. இனிமேல் ஆவிக்குரிய தாக்குதலால் நான் பாதிக்கப்படலை. முன்கோபம் என்னை விட்டு சென்றது. நான் என்னுடைய அம்மாவை அதிகமாக மரியாதை செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய குடும்பத்தாரை நான் மதிக்க தொடங்கினேன். நான் என் தசம பாகத்தில் என்னுடைய காணிக்கையில தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்க தொடங்கினேன். நான் சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டேன். தொடர் சங்கிலி ஜெபங்களில் உண்மை தன்மையா இருந்தேன். முன்பு நான் சொன்னது போலவே தேவன் என் விசுவாசத்தை கனப்படுத்தினார். நான் சொந்த வியாபாரம் தொடங்கினேன். முன்னாடி மக்களுக்கு ஒரு வேலையாளா இருந்தேன். இப்போ நான் சொந்த வியாபாரத்துக்கு முதலாளியா இருக்கேன். அநேக நாடுகளுக்கு நான் பிரயாணிச்சிருக்கிறேன். 15 நாடுகளுக்கு நான் என் வாழ்க்கையில பிரயாணிச்சிருக்கேன். நான் இங்கெல்லாம் செல்வேன் நான் சொல்லி என் வாழ்நாள கனவு கூட காணாத இடங்கள். நான் ஐரோப்பா வரைக்கும் சென்றேன், அமெரிக்கா வரைக்கும் சென்றேன். எல்லா நாடுகளுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உறுதியா இருக்கேன். இது எல்லாமே நடந்தது தேவனுக்கான என் கீழ்ப்படிதல் மூலமாக தான். இந்த எல்லா வெற்றிகளை பார்த்தபோது, பண ரீதியான வெற்றிகளை பார்த்தபோது நான் புரிந்து கொண்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் குறைந்து கொண்டே வருவதை. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் அதிக கவனம் கொடுக்கலன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். மேலும் நான் இப்படிப்பட்ட ஒருவனா இருக்கக்கூடாது. உலக ரீதியான வெற்றிகளுக்கு மட்டும் கவனம் செலுத்தி என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டேன். அதுதான் என் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. எனவே நான் பரிசுத்த ஆவியினுடைய தேடுதலில் என்னை ஈடுபடுத்தினேன். அவருக்காக நான் தாகத்தோடு இருந்தேன். நான் பரிசுத்த ஆவியானவருக்காக இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். நான் உபவாசம் இருந்தேன், தானியேல் உபவாசத்தில் கலந்து கொண்டேன். இது எல்லாமே நான் செய்தது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, என்னுடைய பண ரீதியான வாழ்க்கைக்காக அல்ல, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. நான் அதிகமாக ஆலயத்துக்கு வர தொடங்கினேன். அதிகமாக ஆலயத்துடைய புத்தகங்கள் படிக்க தொடங்கினேன். அதிகமாக ஜெபிக்க தொடங்கினேன். பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். நான் பரிசுத்தாவியானவருக்காக தாகமா இருந்தேன். அதிகமாக அவரை தேட ஆரம்பிச்சேன். நான் தீர்மானிச்சேன், நான் இனி இப்படிப்பட்ட ஒருவனா இருக்கக்கூடாது. அவர் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தேன். நான் பழைய வாழ்க்கைக்கு செல்ல விரும்பல. அவரை இன்னும் தொடர்ந்து நான் தேட என்னை முழுமையாக அவருக்கு நான் அர்ப்பணித்தேன்.
I give my அப்படி நான் தொடர்ந்து அவரை தேடிக்கொண்டே இருந்த சமயம் அந்த ஒரு நாள் புதன்கிழமை அன்று while seeking for the Holy மாலை 7 மணி கூட்டத்தில் நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக தேவன் இருக்கிறார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். the assurance. எனக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாற்றம் அடைஞ்சிருக்கு. Today my life மிக விலை மதிப்பான ஒரு பரிசு நான் எனக்குள்ளாக பெற்றிருக்கிற. மேலும் நான் புரிந்து கொண்டேன், நான் இதோட நின்று விடக்கூடாது சுயநலவாதியா. that I should not நான் இன்னும் அதிகமாக தேவனுக்கு என்ன கொடுக்க தீர்மானிச்சேன். அவர் மக்களுக்கு உதவும்படியா இன்றைக்கு நான் ஆலயத்தில் மக்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன், நான் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். church. I counsel people. தேவன் Pray for people என்னிடத்திலிருந்து எதிர்பார்த்த அந்த ஊழியத்தை அவருடைய பீடத்து மேல இன்றைக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். to the on his altar. இன்றைக்கு என் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றம் அடைஞ்சிருக்கு. என் குடும்பம் முற்றிலுமா மாற்றம் அடைஞ்சிருக்கு. நானும் என் தாயும் ஒற்றுமையோடு வாழ்கிறோம். My mom, நான் என்னுடைய சகோதரி, என் தாயார், நாங்கள் 3 பேரும் சமாதானத்தோட ஒற்றுமையில மகிழ்ச்சியா ஒருமித்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இனிமேலும் பெற்றோரை மதிக்கலன்ற ஒரு விஷயமே கிடையாது. இல்லை, நாங்கள் சமாதானத்துல சந்தோஷத்துல ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். today my இன்றைக்கு என் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறது. life இன்றைக்கு என் வாழ்க்கை இருப்பது தேவனுடைய மகிமைக்காக. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பெருமையா இருக்கேன். என்னுடைய 2 பசங்களும் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்காங்க. நாங்க எப்பொழுதும் தொடர்ந்து ஆலயத்துக்கு செல்வோம், ஒருபொழுதும் தவற விட மாட்டோம். நாங்க தொடர் சங்கிலி ஜெபங்களை செய்றோம். நாங்க எப்பொழுதும் தொடர் சங்கிலி ஜெபத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். சிறப்பு நிகழ்ச்சியிலும் இருக்கோம். நான் தேவனுக்கு மிகவும் நன்றி செலுத்துறேன். அவர் எனக்கு செஞ்ச அற்புதங்களும் என்னுடைய குடும்பத்தாருக்கு செஞ்ச அற்புதங்களுக்காக தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா ஆசீர்வாதமா உணர்றேன். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை தேவனை மகிமை செய்கிறது. இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் அவரை மகிமை செய்யும்படியாக. மேலும் நாங்கள் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம் அவருடைய பிரசன்னத்தில் இன்றைக்கு நாங்கள் இருப்பதற்காக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. சரியாக மகளே, நீ இந்த 2 சாட்சிகளிலும் தேவன் எப்படியாக விசுவாசிக்கிறவர்களுக்கு உதவி செய்வார். நான் இடத்துல இனி விளக்க வேண்டியதில்லை. இந்த தொலைபேசி எண்களை நீங்கள் இந்த நேரம் கூட உங்களுடைய விண்ணப்பங்களை இதோடு பகிர்ந்து கொள்ள, உங்களுடைய குடும்பங்களுக்காக அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்க யார் தனியா போராடிட்டு இருக்கீங்களோ, நீங்க யார் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, என் வாழ்க்கை மாற வழியே இல்லை, வழி உண்டு என்பதை இந்த சாட்சியிலிருந்து உங்களுக்கு நிரூபித்திருக்கிறோம். இது உங்களுடைய விசுவாசத்தின் செயலை எடுத்து வைக்க வேண்டிய நேரம். எனவேதான் தேவன் உங்களை பலப்படுத்த முடியாது. இந்த விசுவாசத்தினுடைய ஆவியிலே இணைந்து ஜெபிக்க போகிறோம். அவருடைய பதிலை உங்க வாழ்க்கையில் பார்க்க முடியாது. இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, இந்த வாரத்தினுடைய முதல் வேலை நாளில் நாங்கள் எங்களுடைய செயல்களை செய்ய தொடங்கினோம். இந்த நேரம் ஏறக்குறைய இந்த நாளை முடிக்கக்கூடியவராய் இடத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த தேவனை உங்களுடைய வல்லமையானது ஒரு பொழுதும் முடியாதது, அதை அளவிட்டு சொல்ல முடியாதது என்பதை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த மக்களுக்கு புரிய வைக்க முடியாது. உங்களுடைய வல்லமையாலே இவர்கள் யார் பலகீனமானவராய் இருக்கிறாரோ, யார் தன் பிரச்சனையினாலே சோர்ந்து போனவராய் இருக்கிறாரோ, உங்களுடைய வல்லமையின் கரத்திலே இவர்களுக்கு உதவி செய்ய தயாராயிருக்கிறேன் என்பதை காண்பேன். இந்த மக்களின் தேவனை யார் பலகீனராய், யார் வியாதி உள்ளவராய், யார் கடிதங்களை போராட்டங்களை சந்திக்கிறவராய் இருக்கிறாரோ, இந்த எல்லா அசுத்த கட்டுகளிலிருந்து இவர்களை விடுதலை செய்யும். இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எவைகளை கேட்டாலும் அவைகளை பெறுவோம். இந்த நேரம் இந்த மக்கள் எந்த விசுவாசத்தினால் உம்முடைய பதில்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த சாட்சியிலே மக்கள் கேட்டதை போல இவர்களும் அதன் வரிசையில் அடுத்த சாட்சியை மாற இவர் மீது குணமாக்கலை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை, உம் நாமத்தினுடைய மகிமைக்கான பதில்களை அறிக்கிறேன். இவரும் இவருடைய வீட்டாரும் உண்மை சேவிக்க முடியாது, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. விடுதலை, ஆசீர்வாதங்களை, தேவனை சாட்சிகளை இவர்கள் வாழ்க்கை மீது அறிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். என் தேவன் சர்வ வல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். தேவன் உங்கள் ஒவ்வொருவரை இந்த ஆசீர்வதிப்பார். அவருடைய வல்லமையான கரம் உங்களுடைய வாழ்க்கையை இந்த வழிநடத்தும். மக்களை மற்றவர்களுடைய சாட்சியானதில்லை, உங்களுடைய சாட்சியிலும் தேவன் மகிமைப்படுத்தப்பட முடியும். இது நேரம் உங்க விசுவாசத்தினுடைய படி எடுத்து வைங்க. நாளை மீண்டும் இன்னொரு ஆசீர்வாதத்தோடு மற்ற சாட்சிகளோடு உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே